அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்புகள் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நழுவ விடாமல் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு என்னங்க தேவை, இந்த மாதம் என்னென்ன சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, ஆடி மாதம் அப்படிங்கும் பொழுது சுபகாரியங்கள்லாம் நம்ம நடத்தக்கூடாதோ அப்படிங்கிற எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆடி, ஆனி, அதே போல் மார்கழி மாதம், இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான மாதம். அங்கே நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சுபகாரியங்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஐதீகம் உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த 2026 ஆடி மாதம் அப்படிங்கும் பொழுது 17/7/2026 மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக வெள்ளிக்கிழமை அதுவும் சிறப்பாக பிறக்குதுங்க. அப்போ நம்ம எல்லாம் பெண்களுக்கெல்லாம் ஒரு குதூகலம். ஏன்னா இந்த 30 நாளுகளும் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு அம்மனை தரிசனம் பண்ணுவோம். அம்பாளுக்கே உரித்தான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை ஒவ்வொரு அலங்காரமும் இப்போ ஆடி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஆடி பூரம் அன்னைக்கெல்லாம் எல்லா ஊர்லேயுமே எல்லா தெருவில் இருக்கக்கூடிய விசேஷமான அம்பாளுக்கு அம்மனுக்கு அலங்காரம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்மளும் என்ன செய்வோம், மஞ்சள் சேலை, சிவப்பு சேலை, இப்படி விதவிதமாக நம்ம வளையல் போட்டுக்கிறது, மங்கள பொருட்கள் அணிஞ்சுக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்மளோட வீட்டில் இருக்கிறது எல்லா விஷயமும் செல்வமும் ஒரு ஆரோக்கியமான விஷயங்களாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் தான். இதுக்கு பெண்கள் தான் நம்ம வீட்டின் கண்கள், நாட்டோடைய கண்கள், எல்லாமே ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய பூமாதேவி. யாரை சொல்கிறோம், பெண்ணை தான். அப்போ பெண்ணை எல்லா இடத்துலையுமே பாரத தாய் எதுக்கு சொல்கிறோம், அப்போ ஒரு காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அமைப்பு. அதனால்தான் இந்த அம்மன் வழிபாடு பார்வதி தேவியாக இருக்கட்டும், துர்க்கை அம்மனாக இருக்கட்டும், காளி வகையில் எத்தனையோ அம்பாள் இருக்குது, மாகாளி, மாசாணி அம்மன், இதுபோல் எல்லா அம்மன் தெய்வத்தையும் வழிபாடு எடுக்கக்கூடிய சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் அத்தனை. எப்படிங்கன்னா ஒரு உற்சாகமாகவும் தாய் இருப்பாங்க, ஆத்தா எப்படி இருப்பாங்க, உக்கிரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம எல்லாருமே அனுபவபூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் உணர்றோம். அப்போ இந்த வேண்டுதல், பிரார்த்தனை, சங்கல்பம் எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த உற்சாகமாக நமக்கு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளை கொடுக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எல்லாமே நடந்துருமா அப்படிங்கிற ஒரு ஆசை. சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில், ஆடி போகட்டும் ஆவணியில் என் பையன் டாப்பாக வந்துடுவார் அப்படிம்பாங்க. அதுபோல் ஆவணி மாதம் பிறந்தால் நமக்கு நல்ல நல்ல காரியங்கள், இப்போ ஒரு தொழிலாக இருக்கட்டும், இப்போ ஒரு வீட்டில் பூமி பூஜை போடுறதா இருக்கட்டும், கிரகப்பிரவேசம், திருமணம், எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதம் நம்ம அடிக்கலாக பிரார்த்தனை வைக்கிறோம். இப்போ ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடுங்க ஒன்று. ரெண்டாவது அமாவாசை திதி தர்ப்பணம். நான் கொடுக்கவே இல்லைங்க, அப்பாவுக்கு தாத்தாவுக்கு கொடுக்கலங்க, முன்னோர்களுக்கு கொடுக்கல, அவங்கெல்லாம் இந்த மாதம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்த விஷயம் என்னன்னா, ஆடி 18 அப்படிங்கிற ஆடி பெருக்குன்னு அர்த்தங்க. மகாபாரதத்துடைய போர் விஷயம் அந்த முடியக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதத்தை நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் புராண கதையோட அந்த விஷயத்தில் இருந்தே நமக்கு பெரியவங்க சொல்லிக்கிட்டே இந்த நாள் வரையும் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய சந்ததிகள் அதை எடுத்து கொண்டு போவாங்க. அப்போ இந்த நீர்நிலை, ஆறு, குளம், ஏரி, அதே போல் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த மணலில் நமக்கு சாமியெல்லாம் பிடிச்சி வச்சு சப்த கன்னிமார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு காதால கருகமணி, அதே போல் எத்தனை வகையான பழங்கள் இருக்குமோ அதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப அழகாக குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த நீர்நிலைங்கிற இருக்கக்கூடிய அந்த காவேரி அன்னை, காவேரி தாய் அப்படின்லாம் நம்ம வழிபாடு எடுப்போம். இது எப்படின்னா, குடும்பத்தோடு போய் வழிபாடு எடுக்கிறது, பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள அந்த பச்சரிசி, அந்த தேங்காய், நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த ஆடிப்பெருக்கில் நம்ம செய்யக்கூடிய அந்த நவாப்பழமெல்லாம் வச்சு எல்லா முக்கணி வச்சு வழிபாடெல்லாம் எடுப்போங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த ஐதீகம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், நம்மளுடைய மாங்கல்யம் பலமாக இருக்கணும். இந்த மாதிரி மங்களமான விஷயத்தெல்லாம் நம்ம ஒவ்வொரு இந்துக்களுடைய பண்டிகையை விசேஷமாக நம்ம எடுத்து கொண்டு போகணும். ஆடி 18ஆம் தேதி வரக்கூடிய பஞ்சமி திதி
வாராகி அம்மனை வந்து வழிபாடு எடுக்கிறது. இந்த வாராகி அம்மன் எதுக்கு இவ்வளவு ஃபேமஸாக ஆனாங்க அப்படின்னா, உக்கிர தெய்வமாக இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயில் பிரசித்த பெற்ற கோயிலில் அப்பயே வந்து மாவீரர்கள்லாம் வந்து இந்த வாராகி அம்மனை வழிபாடு எடுத்து உடனே வெற்றியை அடையக்கூடியது, ஒரு ஜெயத்தை அடையக்கூடியது. நமக்கு என்ன கஷ்டங்கள் தடை இருக்கோ அதை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு தாய் எது அப்படின்னா கலியுகத்தில் வாராகி அம்மன். அந்த அளவுக்கு வந்து நம்மளிடையே பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு இப்போ எல்லாருமே இதை வழிபாடு எடுக்கிறோம். அது வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூட டீட்டெயிலாக நான் வாராகி அம்மனை வந்து எப்படி வழிபாடு எடுக்கலாம், எப்படி வந்து அபிஷேகம் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன வந்து பிரசாதம் வைக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆடி பூரம் அப்படிங்கிறது சனிக்கிழமை மிக சிறப்பான விஷயத்தில் கடைசிக்கு வருதுங்க. அதாவது 18/7 வரக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு தினமாகவும் அன்றைய தினத்தை நம்ம வந்து கொண்டாடக்கூடிய நம்ம மாநிலம் நம்ம நாடு அப்படிங்கக்கூடிய அமைப்பில் வருது. அப்போ நீங்கள் அந்த ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் தாயார், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாராக இருக்கட்டும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, இது மாதிரி பிரசித்த பெற்ற கோயில், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்தில் இருக்க ஒரு ஆண்டாள் தேவி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஆண்டாள் வந்து அந்த சடபின்னி அதே போல் வளையல் போட்டுட்டு நல்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸு அந்த சேலையெல்லாம் உடுத்தி அப்படி மங்களமாக இருப்பாங்க. அந்த அப்படின்னா அந்த கிருஷ்ணரையே அவர் காதலானாக நினைத்து நம்ம அப்படி ஒரு லவ் பண்ணுவாங்களே இப்போ, அதுபோல் அந்த காலத்திலேயே ஆண்டாள் நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தவமாக இருந்து பிரார்த்தனை வச்சு இந்த பூலோகத்தில் ஒரு அவதாரமாக தாய் எடுத்து அது மாதிரி ஒரு கதைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்கள நம்ம வழிபாடு எடுக்கும்போது திருமணம் ஆகும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், நம்மளுடைய மாங்கல்யம் பலமாகும். இதெல்லாம் பூர நட்சத்திரக்கே உரித்தான அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்க. இது சிறப்பான ஒரு வழிபாடாக நம்ம எல்லாரும் ஐதீகப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அஷ்டமத்தி சனி வேற சிம்மத்துக்கு போயிட்டுருக்கு. அதனால் சிம்மராசிக்காரங்க அவசியம் எடுத்துக்கக்கூடிய விஷயம் அமாவாசை, பௌர்ணமி வழிபாடு, ஆடி மாதம், இதெல்லாம் தொடர்ந்து எடுங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் என்ன பலாபலன் நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் மீனத்தில், கும்பத்தில் ராகு இருக்கிறார், செவ்வாய் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறார், அதே போல் புதன் வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆடிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வைத்து தான் தமிழ் மாதத்தை எடுப்போம். இப்போ தமிழ் மாதத்துக்குன்னு பார்க்கும்போது கடகத்தில் தான் சூரியன் பிரவேசிச்சிருக்கார், குரு உச்சம் பெற்றிருக்கிறார், சிவராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்குது. சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதெல்லாம் வந்து கோச்சார கிரகம், இதெல்லாம் 40% தான். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். மேசராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டமாக, ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கும்போது ஜூலை ஆகஸ்ட் 2 மாதத்துலேயுமே மிங்கில் ஆகக்கூடிய அமைப்பு. அதனால் நீங்கள் மேஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயமெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம். வருமானம் ஓரளவு வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். இப்போ கால் வலி, மூட்டு வலி, இது மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். சகோதர சகோதரி இரத்த உறவுகளிடையே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த தொடர்பெல்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வீடு, வண்டி, வாகனம் யோகம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து 18க்கு அப்புறம் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா போர்க்களம்னு சொல்லுவாங்க. ஸோ 18க்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுடைய ஜென்ம தாராபலன் நட்சத்திரத்துக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலேஜ், கல்லூரி எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கனால, சூரியனோடு இருக்கனால நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். அதே போல் காலேஜ் சீட்டு கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் மேசராசிக்கு. மேசராசிக்கு அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம், புகழ் இதெல்லாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சீல்டு வாங்குறேங்க, நான் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து போட்டி தேர்வு எழுதிட்டுருக்கேன், அதெல்லாம் சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கும்போது சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் எடுத்தால் கூட ஆவணியில் கூட உங்களுக்கு சூரியன் எங்கே போயிடுவாருன்னா சிம்மத்துக்கு, அப்பயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா விஷயங்கள் இருந்தாலும் வியாபாரிகள், விவசாயத்துறையில் இருக்கிறவங்கள சரியான முதலீடு கவனமாக கொஞ்சம்
அதிகமான நேரம் உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமு எல்லாமே வந்து ஆடி மாதம் தண்ணி எல்லா இடத்துலையும் குளம், ஏரி, குட்டை எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய காலகட்டம் ஆடி மாதம். நீர்வளம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பாருங்கள், அந்த சூரியன் அந்த ஜலராசியில் போய் உட்கார்றனால இதெல்லாமே பெரியவங்க ஐதீகமாக தான் நமக்கு ஜாதகம் அந்த விஷயமெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னது, நமக்கு விளைச்சல் நல்லாயிருக்கும். காய்கறிகள் இது மாதிரி சின்ன சின்ன நீங்கள் ஒரு ஏக்கர், அரை ஏக்கர் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன முதலீடுகள் போட்டு விவசாயம் பண்ணக்கூடிய தோட்டம்பாங்கள தோட்டக்கலை இதெல்லாம் வந்து நல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், கடன் வாங்கியிருந்தாலும் கடன் பிரச்சனைகள் பைய குறையக்கூடிய காலகட்டமாக ஆடி மாதம் இருக்குது. புதிய முயற்சிகள், அதிக முதலீடு தவிர்க்கவும். மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது பஞ்சமி திதியில், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ ஆடி மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி ஒரு படம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் நீக்குங்க. ஏன்னா சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. அப்போ உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பெரியவங்க முடியான உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய காயத்ரி மந்திரம், நீங்கள் காயத்ரி மந்திரமே சொன்னாலும் சரி, அம்பாளுடைய வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் கேட்டு வாங்க அல்லது சொல்லிட்டு வாங்க. அந்த திதியில், பஞ்சமி திதியில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் 20 பேர்த்துக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. கலவை சாதமோ அல்லது பால் பாயாசம் இப்படி ஏதாவது வந்து வச்சு நீங்கள் உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த ஆடி மாதம் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்காரங்களுக்கு வாராகி அம்மன் அள்ளித் தருவாள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரிஷபராசி நேயர்களே, ஆடி மாதம் அப்படிங்கும்போது மிக சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்ருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க. எடுத்த காரியம் எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு திட்டம் போடலாம். ஒரு நோட்டு பேனா வச்சு கூட என்னென்ன செய்யலாம், என்னென்ன நம்ம வந்து இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும், அடுத்த தொழில் செய்யலாமா, சப் கிளை போடலாமா, பிரான்ச்சஸ் இது பண்ணலாமா, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன யோசனைகள் இருக்கோ அது வந்து சரியாக நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கான திட்டங்கள் தீட்டக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய இடத்துலையே இருக்கனால மங்கள விஷயங்கள், அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆவதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். எப்படியெல்லாம் நம்ம வந்து இப்போ வெளிநாட்டில் என் பையன் இருக்காங்க வந்துடலாமா அப்படின்னா, நீங்கள் இப்போயே நீங்கள் பாஸ்போர்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வர சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆவணியில் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கான, ஏன்னா குரு பலன் இருக்கான்னு பார்த்துக்கணும். குரு வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது, 3ஆம் இடத்துல. அப்போ உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் குழந்தைங்களுக்கான நீங்கள் வேலை வாய்ப்போ அல்லது தொழிலுக்கோ அல்லது திருமணத்துக்கோ எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு இந்த முயற்சிகள் எல்லாமே ஆடி மாதம் செய்யணும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்புறமே அப்படிங்கிறத அந்த தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் வேண்டாம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்களை வந்து நீங்கள் கையாளக்கூடியதில், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் என்னங்க அப்படின்னு பணிவாக போயிடுறது நல்லது. ஏன்னா சூரியன் வந்து இருக்கக்கூடியது 3ஆம் இடம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் சட்டுன்னு கோபம் வரும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரிஷபத்துக்கு இயற்கையிலே இருக்குது. ஆனால் இப்போ அதிகமான கோபம் வர்றது, இப்போ அப்பா வழியில் சொத்துலையோ அப்பா வழியில் பிரச்சனைலையோ அப்பாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியமோ இதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மருத்துவ செலவு அப்படிங்கும்போது பல கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்குது. மருத்துவம்னா வயிறு சம்பந்தமாக இருக்கலாம், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே போல் வந்து செவ்வாய் வந்து இருக்கனால கொஞ்சம் சட்டுன்னு பேசக்கூடிய விஷயங்கள், உறவுகளிடையே சின்ன சின்ன பிணக்குகள் வந்து சரியாகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு இருக்கிறனால கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு வேணும். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி வழிபாடு நீங்கள் ரொம்ப எடுங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா உங்களுக்கு ரிஷபம் தான். அப்போ அம்மாட்ட பாசமாக நடக்கிறது, அம்மா கைகால அமுத்தி விடுறது, அம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்லாம் கேட்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா என்ன பரிகாரம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன பௌர்ணமி வழிபாடு சொன்னோம். அப்போ குலதெய்வத்துக்கு ஈவினிங் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, அதே போல் நல்ல படையல் வச்சு ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி சக்கரை பொங்கல் அல்லது கலவை சாதம் இது மாதிரி வச்சு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட போய் பழகுங்க. இது மாதிரி ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு எதுக்கு சொல்கிறோன்னா, அமாவாசை
பௌர்ணமியில் போய் நம்ம வழிபாடு எடுக்கும்போது நம்ம குலத்தை சார்ந்தவங்க, நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய சந்ததிகள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு தோஷம் இருக்கலாம், தடை இருந்துகிட்டே இருக்கலாம், அல்லது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கலாம், நல்ல வருமானம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்திலலாம் அந்த குலதெய்வத்தில் போயிட்டு அங்கேயே கல் போட்டு அந்த பானை, புது பானை வாங்கி வச்சு பொங்கல்லாம் வச்சு வழிபாடு எடுப்பாங்க. இதெல்லாம் ஐதீகமாக இருக்குது. இப்போ அவசர உலகம், ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் வெளியூரில் இருக்கோம், என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஷனாகவே ஆயிடுச்சுங்க. குலதெய்வத்துடைய படத்தை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கேயே ஃப்ரேம் பண்ணி அன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கிறது, நிறைய பேத்துக்கு வந்து தானம் தர்மம் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் பௌர்ணமியில் செய்யுங்க. ரிஷபராசிக்கு மேன்மையான ஒரு அற்புதமான வளர்ச்சியை வந்து ஆவணி மாதம் இறைவன் வாரி வழங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிதுன ராசி நேயர்களே, ரொம்ப நல்லா இருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து குரு வந்து 2ஆம் இடத்துல அப்படியே உற்சாகமாக உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் குழந்தைங்களாம் நல்ல மார்க் வாங்கிட்டேன் கண்டிப்பாக சொன்னீங்க மேடம், அதே போல் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு காலேஜிலலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ எப்படின்னா ஆடி மாதம் கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுங்க, மற்ற சுபகாரியத்துக்கு தான் தவிர்க்கணும் முடியும். காலேஜில் போகிறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வந்து நம்ம பணம் கட்ட சொல்கிறாங்களோ, சீட் அப்பாயின்மெண்ட் வந்துடுதோ, இப்போ எல்லாருமே கவுன்சிலிங்கில் இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது மாதிரி போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ குரு வந்து என்ன அப்படின்னா நல்ல இடத்துல இருக்கறனால நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் மார்க்குக்கான அமைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் அப்பாயின்மெண்ட்டு, வேலை, நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் மிதுன ராசிக்கு வந்து உத்தியோகம் சார்ந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தேடிக்கொண்டு இந்த வேலை வாய்ப்பு வந்து வெளிநாடு, வெளியூர் இது மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக கிடைக்கும். குரு நல்ல சப்போர்ட்டில் தனத்தை கொடுக்கறக்கு காத்துட்ருக்கார். அப்போ அதற்கான உழைப்பு வேணும். ஏன்னா உழைக்கும் தெய்வம் என்ன எங்கே இருக்கிறாங்க, நல்லா உழைக்கிறவங்க கிட்ட தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோயிலாக போய் சாமி கும்பிட்டோங்க எல்லா கஷ்டமெல்லாம் பட்டோங்கன்னா, கிரகங்கள் கோளாறு இருந்தால் தான் அந்த கோளாறு படி தானே நம்ம என்ன செய்கிறோம். இப்போ அஷ்டமத்து சனி, 7.5 சனி, இந்த தாக்கமெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல கோயிலுக்கு போகணும், இந்த தசாபுத்தி சரியில்லை, கேது மகாதேசம் நடக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம், நிறைய வந்து வழிபாடு எடுத்தால் தான் அந்த தசாபுத்தி நம்மளை நிம்மதியாக இருக்க விடும். அப்போ கிரகங்கள் தான் நம்மளை நிறைய ஆட்டி படைக்குது. அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரும்பொழுது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கண்டிப்பாக கிரகங்கள் நல்லா இருக்கணும். 9 கோள்களும் அந்த பிளானட்டும் நல்ல பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான விஷயத்த நமக்கு கரெக்டாக இந்த மாதம் இது அப்படிங்கிறத கொடுத்துரும். ஒவ்வொருமே நம்ம வந்து எதிர்பார்த்துருப்போம், ஒவ்வொரு விஷயத்துக்கு இந்த காலகட்டம் சரியாகுமா, அடுத்தது நமக்கு சரியாகுமா, இந்த கிரகங்கள் பயிற்சியானால் நமக்கு சரியாகுமா. இப்போ வக்கரம் வருதுங்க, அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்னது உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ குரு நல்ல பொசிஷனில் இருக்குது, ஆடி மாதமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்கள் திட்டம் போட்டுக்குங்க. ஆடி 18க்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை இருக்குது. அதே போல் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 2லேயே குருனா என்னதுங்க, புத்திரக்காரகர். அவர் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ குழந்தை அப்படிங்கும்போது மிதுனமாக என்னென்னா இந்த மந்திரமெல்லாம் சொல்லக்கூடிய பாடங்கள்லாம் படிக்கக்கூடிய விஷயம். அப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாட புத்தகம் வாங்கி கொடுக்கறது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு கன்சீவாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன சில குழந்தைங்களுக்கு உட்காந்து பாடங்களை நடத்துங்க, அப்படியே படித்து காமிங்க. நிறையா ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம உள்ளார கொண்டு போயிட்டே இருக்கோம். அபிமன்யு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கும்போது அத்தனை வந்து புராணங்களும் இறைவனை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். அதனால தான் அந்த அர்ஜுனனுடைய தன்மையை வந்து அவர் உள்வாங்கி அந்த சக்கர வியூகம் அமைக்கிறதுக்கு வந்து அது பயன்பாடாக இருந்துச்சுன்னெலாம் உங்களுக்கு புராணங்களில் எதுக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கூட சொல்லி கொடுக்கும் பொழுது, அப்போ நம்ம வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனை எந்த இடத்துல எப்படி ஸ்கூல் போடணும், எப்படி காலேஜுக்கு கொண்டு போகணும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீர்கேடு, இந்த விளைவுகள்லேருந்து எப்படி தப்பிக்க வைக்கணும், அத்தனையும் நம்ம யார் சொல்லி கொடுக்கணும்னா பேரண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் குருமார்கிட்ட வித்தியை கற்றுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவனே பல விஷயங்கள்
பாடம் பட்டறிவு பட்டு தான் வாழ்க்கையில் இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது, நம்ம எப்படி ஒரு நிலையான ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுங்கிற எண்ணோட்டம் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபடணும். இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் நீங்கள் நிறைய திட்டங்கள் போடுங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வான அந்தஸ்தை தரக்கூடிய அமைப்பு குரு தருவார். அதனால் கவலையை விடுங்க. உங்களுக்கான இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படிங்கும்போது பிரதோஷத்தை எடுத்துக்கோங்க, விடாதீங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கனால திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கும் பிரதோஷம் அன்னைக்கும் 3 அல்லது 5 பொருட்கள் போய் வாங்கி உங்கள் தெருவில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஆலயத்துக்கு சென்று அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுங்க. நல்லா இருக்கும். தினமுமே ஆடி மாதம் ஃபுல்லாகவே சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க அல்லது கேட்டுட்டே வாங்க. மிதுன ராசிக்கு மிக சிறப்பான பொற்காலமாக மாறும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கடகராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உற்சாகமாக கேட்கக்கூடிய அமைப்பில் குரு உங்களுடைய இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புங்க. இருப்பினும் அன்பு, பாசம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். என்னங்க மேடம் 2ல் இருக்கிற கேது ரொம்ப கஷ்டப்படுத்துது, குடும்பம் சார்ந்து வீடு சார்ந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அஷ்டமத்து சனியில் வாங்கி வச்ச கடனெல்லாம் சரியாகுமா? ஆடி மாதத்தில் மட்டும் என்ன நமக்கு ஆடியில் நல்ல ஆடி பெருக்கிலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். கவலைப்படாங்க. 18 அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்தாலும் உங்களுக்கு இந்த சூரியன் 1ஆம் தேதியே வந்து உட்கார்றார். அப்போ சூரியன் வந்து கடகத்துக்கு வரும்போது உங்களுடைய தலைமை பீடம் உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். குடும்பத் தலைவியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இதெல்லாம் உற்சாகமாக நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ என்னென்னா சூரியன் வந்து குருவோட சேரார். அதுதான் இதுக்கு பேர் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யோகத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதம் நல்ல மாதம் இல்லை அப்படிங்கிறத விட உங்களுடைய முயற்சியான விஷயங்கள்லாம் நல்லா பிளான் பண்ணிக்கலாம். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நல்ல நல்ல புதிய திட்டங்கள்லாம் உங்கள் மனசில் தோணும். அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா யோசிக்க போகிறீங்க. இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு பிரபலிய யோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சூரியன் உங்களோட இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகத்துக்கு தான் ஆடி மாதம் அற்புதமான மாதமாகவே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தையும் ஒரு புகழையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க. ஏன்னா பெண்கள் எல்லாருமே ஒரு புதுசாக ஏதாவது வாங்கணும், புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் பாருங்களேன். வேலைக்கு போகலை, எங்கள் ஒய்ஃப் போகலை அல்லது நானே போகலை அப்படிங்கிற பெண்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த மாதம் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நீங்கள் ஒரு மேலதிகாரிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். அதே போல் நல்லா வந்து செல்வ வளம் மாதிரி வளமையான இந்த நீர் வளமும் இப்போ இருக்கிறதுனால உங்கள் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான பணங்கிறது இதுங்க. குருவே உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கப்ப அதற்கான பணவரவு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி சில விஷயங்கள், லாட்ரி யோகம்பாங்களா, இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அதில் கூட சக்ஸஸ் ஆகக்கூடிய தடையில்லாத வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. கஷ்டங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அது உங்களுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் தசா புத்தியோ கிரகமோ பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் கோச்சார கிரகம் அப்படிங்கும் பொழுது சிறப்பாக இருக்குது. உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நேரமாக எழுப்பிவிட்டு படிக்க வைங்க. நல்லா இருக்கும்போது கிரகங்கள் நம்ம உற்சாகமாக இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் கேட்டுங்க, அது கடகராசிக்கு வந்து பொதுவாக ஒரு சந்திரன் ஆட்சியாக இருக்கிறனால நிறைய யோசனை, புத்திமதி இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, நீங்களே நிறைய யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆயிலியெல்லாம் புதனுடைய நட்சத்திரம். அப்படி நல்லா கவட்டையாக வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அந்த திட்டத்தை கொடுப்பாங்க. கம்யூனிகேஷனை பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை நம்பி வந்தாவே அவன் ஜெயிச்சிருவான். அந்த அளவுக்கு வந்து கடகத்துக்கிட்ட ஒரு வேல்யூ பவர் இருக்குதுங்க. இவ்வளவு இருந்தாலும் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இந்த கிரக கோச்சார கிரகம் 2ல் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கும்போது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, அதிகமாக பேசாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க போதும். அப்போ நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து தவிடுபொடி ஆயிடுச்சுங்க, நான் கஷ்டத்தை தான் உணர்ந்தேன் அப்படின்னு நம்ம இப்போ வீடியோ பார்க்குறவங்க உணர்வீங்க. என்ன இவங்க சொல்லி நம்ம என்னத்தை நம்ம செஞ்சோம், இன்னமே எனக்கு கஷ்டம் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமான இந்த கோச்சார கிரகம். அப்போ நம்பணும். இதெல்லாம் நம்ம நம்பிக்கையோட பேரில் தான் வந்து கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுங்க. நீங்கள் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா
எதற்காக வேண்டுதல் வைக்கிறோம், எதற்காக சங்கல்பம் வைக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். உங்கள் பிரச்சனையை வேண்டிக்கோங்க. 18 அதுக்கு ஆடி 18 ஆற்றுல வந்து முளைப்பாரி விடுவாங்க. அது ரொம்ப விசேஷங்க, ஐதீகம். அதெல்லாம் ஆகம விதிப்படி அதுக்கான தானியம் வாங்கி நைட்டே வந்து நான் நவதானியமெல்லாம் ஊற வச்சு அருமையாக இதெல்லாம் செய்வாங்க. இது வந்து எப்படிங்க, 9 நாட்கள் முன்னாடி போடலாம், 7 நாட்கள் முன்னாடி போடலாம். இது போல் நீங்கள் அந்த பிரார்த்தனை வடகிழக்கு மூலையில் ஒரு மண் சட்டியில் மணல் போட்டு கொஞ்சம் அதற்கான இந்த சொல்லுவாங்களே சாணி வெராட்டி இதெல்லாம் போட்டு பக்குவமாக நீங்கள் முளைப்பாரி போடுங்க. அது வேண்டுதல் பிரார்த்தனையோடு வைங்களேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு தொந்தரவாக இருக்குது, மருத்துவ செலவாக கொடுத்துட்ருக்கு, அது சரியாகணும் அப்படிலாம் வேண்டி அந்த 18 நாள் வந்து நீங்கள் போய் அந்த ஆற்றுல வந்து விட்டுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான உங்களுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். மேற்கொண்டு கடகராசிக்காரங்க எனக்கு வழிபாடு அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு எடுங்க. சிறப்பான அமைப்பை ஆடி மாதம் அள்ளி வழங்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிம்மராசி நேயர்களே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி அது இதுன்னு போட்டு ஒலட்டிக்கிட்டு எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை ஏதாவது சின்ன சின்ன கெட்ட பேராவது ஒரு பல பிரச்சனைகளை சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சந்திச்சுக்கிட்டும் இருக்கீங்க. சிம்மராசிக்கு எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா? அந்த டாப்பிக்கு வரும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், அல்லது உங்களுடைய குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா, இந்த 2 கிரகங்கள் தான் வருடக்கோள்களாக பயணிக்குது. அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கும்போது மகம், பூரம், உத்தரம், ஒன்றா நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய அமைப்பு. ஏன் இந்தளவுக்கு நம்ம ஆணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறோம்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பல தொழில் விஷயமான பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனப்பிரச்சனை எதில் இருந்தாலும் இப்போ போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கக்கூடிய துறை எல்லா துறையிலையும் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன ஆதாயம் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் ஆதரிச்சாங்க, நட்பு வட்டாரம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர், மன நெருடல், மனக்கசப்பு எல்லாமே போராடிக்கிட்டு இருக்கேன் மேடம். எதற்காக இத்தனை கஷ்டம் நான் படுறேனே தெரியல, நான் ராஜா மாதிரி இருந்தேங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆடி மாதம் நீங்கள் நிறைய வழிபாடு எடுங்க. ஏன்னா பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதே ஆடிப்பூரமே ஒரு விசேஷம். அப்போ உங்களுக்கான மாதம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் நல்ல பிரசித்த பெற்ற கோயிலுக்கு, ஏன்னா நீங்கள் போயிட்டே வந்துடலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரை போய் சந்திச்சிட்டே வந்துடுங்களேன். உங்களுக்கான ஏதாவது வந்து ஒரு புடவை வாங்கி சாத்துங்க. அப்படி இல்லைன்னா அபிஷேக பொருளுக்கான தேன், பன்னீர் இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மங்கள பொருட்கள் அங்கே நின்று கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணமே நடக்கலைங்க, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷமாவது பொண்ணு தேடி 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 பையனுக்கு 36 வயசு ஆகுதுங்க, என் 38 வயசு ஆகுதுங்க அப்படின்னு புலம்புறவங்களாம் ஜாதகம் பொருத்தம் பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னம்மா எப்போம்மா ஆகும், அதில் வேறு அஷ்டமத்து சனி வேறு சொல்லிட்டாங்க, நான் என்னம்மா பண்ணட்டும்? நான் எந்த அளவுக்கு என் பையன் சிம்மராசி இருந்தால் சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டார், ஆனால் இப்போ சொல் பேச்செல்லாம் கேட்குறாரு. ஏன்? கேது அங்கே பயணிச்சிட்ருக்கார். அப்போ நல்ல ஒரு அமைதி வரும், சாந்தம் வரும். அதிக பேசாதீங்க, நல்லா யோசித்து எதா இருந்தாலும் முடிவெடுங்க. அப்போ இந்த ஆடி மாதம் ஆடி பெருக்கு அன்னைக்கு 18ஆம் நாள், அதே போல் ஆடி பூரத்தன்னைக்கு, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கணும். நல்ல ஸ்தலத்துக்கு போகணும். அம்பாள் தாயார் பார்வதியும் வந்து பூர நட்சத்திரம் தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்ல பிரசித்த பெற்ற கோயிலில் பார்வதி தேவிகிட்ட போங்க. அவங்களுக்கு மல்லிகைப்பூ, அதே போல் ஒரு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் கொடுத்துட்டு குங்குமம் வாங்கி கொடுங்க. அந்த குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு, ஆத்தா எனக்கு சீக்கிரம் எனக்கு ஒரு குங்குமம் கொடுக்க, எனக்கு வந்து என் மனைவிக்கு நெத்தியில் குங்குமம் வைக்கிறதுக்கு நல்ல பெண்ணை அமைச்சு கொடு, நல்ல ஒரு புது வரவான ஒரு நமக்கு ஒரு மருமகளை அமைச்சு கொடு, யார் வேணாலும் வேண்டிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த நாள் நட்சத்திரம் அந்த ஒரு ஒரு சுபிக்ஷமான ஒரு நாளில் போய் நம்ம கும்பிடும் பொழுது உடனே வரத்தை நல்லத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவளுக்கு சக்தி எல்லாம் சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்ககிட்ட தான் நம்ம போய் வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறோம். இப்போ எல்லா நாளும் ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு இருக்கிறோம், ஒரு திங்கக்கிழமை போய் சிவனை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த திதியோடு போய் அந்த நல்ல நட்சத்திரத்தோடு போய், இப்போ சிவனை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம், இந்த பிரதோஷ காலம், இப்படி போய் சோமவாரம், அதே போல் சிவராத்திரி, இந்த மாதிரி போய் நம்ம வழிபாடு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படிங்க ஒரு வெயிட் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. மக்களுக்கு இப்போ தெரியாததே இல்லைங்க. தெருவுக்கு ஒரு ஜோசியர் உட்காந்துருக்காங்க,
தெருவுக்கு ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி. அப்போ வீட்லேயே ஜோசியர் ஆயிடுறாங்க, வீட்லேயே சித்தா டாக்டர், ஆயுர்வேதிக்கு. நம்ம ஏன்னா பயம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயத்த நம்ம நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிற பய உணர்வு. ஆனால் சிம்மத்துக்கு அது கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஆடி மாதம் ஆடிப்பூரமாக வரக்கூடிய ஆண்டாள் தேவி வழிபாடு அல்லது வெள்ளிக்கிழமை தோறுமே ஆண்டாள் கோயில் எங்கே உங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கோ போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. மல்லிகை பூவும் கைக்கு அணியக்கூடிய வளையலும் கொடுத்து அற்புதமாக உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை வைங்க, சிறப்பாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பான விஷயம். ஆடி மாதம் வந்துருச்சு, அற்புதம், ஆனந்தம் அப்படிங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ அழகாக உற்சாகமாக நம்ம இந்த உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கன்னி அப்படிங்கிறது என்னென்னா சப்த கன்னிமார்கள். ஏன்னா இந்த ஆடி மாதம் ஆடி பெருக்கில் அந்த ஆத்தங்கரையில் வச்சு உங்களை தான் சப்த கன்னிமாராக வச்சு நம்ம வழிபாடு எடுப்போம். எப்பயுமே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாடம் கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், நிறைய நமக்கு படிப்புக்கான வேலை கொடுக்கணும் அப்படின்னா இந்த சப்த கன்னிமார் வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பிராமி, வாராகி தாயார், இதெல்லாம் நிறைய நம்ம அந்த 9 7 கன்னிமாருக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயமே நமக்கு என்னது, ஆஷாட நவராத்திரி வருதுங்க, அதிலெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுக்கிறது. அப்போ இந்த ஆடி மாதம் என்னது, வழிபாட்டுக்குரிய மாதமாக இருந்து கன்னியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் சமசப்தமாக இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கார். என்னங்க, தொழில் சார்ந்து அல்லது நம்ம கூட பார்ட்னராக இருக்கிறவங்களால பிரச்சனை, நிறைய வருமானத்துக்கு பீடை. ஏன்னா சனி மந்த கிரகன், மெதுவாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவிடையே சில ஒற்றுமை குறைபாடுகள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த மனசஞ்சலம்லாம் தீர்றதுக்காக தான் இந்த ஆடி மாதம் நீங்கள் நல்ல வழிபாடு எடுத்துக்கிறது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் சரி பண்ணிடலான்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலேயே இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சுங்க, ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னங்க, அது சரியாகணும் அப்படின்னா தடையாக இருக்குதுங்க. வீடு கட்ட ஆரம்பித்தோம், லோனு கிடைக்கல, அதற்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு அதுக்குள்ளார எலெக்ஷன் வந்துருச்சு, 5 மாதமாக நடக்கிறேன். எவ்வளோ பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க தெரியுங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும் அல்லது ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம எதிர்பார்த்த காரியம் ஜெயமாக இல்லை, கைகூடலை அப்படின்னா அது ரொம்ப போராட்டமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதற்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கும், கோச்சார கிரகத்தோட அமைப்பில் எப்படி நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசித்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கலியுகம் உடனே கொடுத்துறாது. எப்பயுமே நம்ம மக்கள் என்னென்னா இந்த சகாயம் அப்படிங்கிறதையே எதிர்பார்த்துட்ருக்கோம். எதுவுமே செலவு பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம நல்ல ஒரு பொசிஷன் இருக்கணும். அவங்க ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க, நிறைய முதலீடு போடுவாங்க. ஏன்னா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஆய்வுன்னு அழட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருவாங்க. இது மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு உழைப்போ, அந்த தொழில் நமக்கு வருமா, அந்த தொழில் நமக்கு கிளிக் ஆகுமா, இந்த மாதிரிலாம் யோசனை புத்தியே இல்லாமல் செயல்படுறதுனால அது என்ன ஆகுங்க, பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ நம்ம ஏன் சொல்கிறோம், கண்டகச்சனியாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல சனி, குடும்பத்தில் பிரச்சனை வரும், தொழில்னால் பிரச்சனை வரும். உங்கள் மனைவியாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கன்னிராசியாக இருந்து கணவராக இருக்கட்டும், அவங்க தொழிலில் ஏதாவது சின்ன கட்டப்பேரோ ஒரு அவதூறோ, சிலருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சட்ட சிக்கலே வந்துடும். நான் கேஸே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க, மாமியார் கேஸ் போட மாட்டாங்க, வயசாகிடுச்சின்னு நினச்சேன், இப்போ அந்த அம்மா எனக்கு ஒரு பங்கு வேணும்னு மகன் சொல்கிறக்கூடிய தூண்டுதலில் இப்போ கேஸ் போடுறாங்க, அது நடக்குமா? வராங்கங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு, பார்த்து சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் அம்மா சொல்கிறதையே தான் கேட்டு நடக்கிறாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சனி பகவான் வேற பார்த்துட்ருக்கனால உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் இந்த சட்ட சிக்கலோ இருக்கட்டும், மன போராட்டமான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு உத்தியோக உயர்வாக இருக்கும், படிப்படியாக கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கிறீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுங்க. ஏன்னா 12 கேது. ஸோ அந்த வழிபாடு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு பிள்ளையாருக்கு பால், தேன், அருகம்புல், அதே போல் நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுங்க. கண்டிப்பாக மன சஞ்சலம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் சப்த கன்னிமார்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ஐதீகமான வழிபாட்டு முறையை எடுங்க, சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் அன்னை தேவி பராசக்தி கன்னிராசி எல்லாத்துக்குமே பல கஷ்டத்தை நீக்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரனுடைய அதிபதிங்க, சிறப்புங்க.
காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ராகு சனி சேர்க்கையில் வரக்கூடிய இந்த வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அஷ்டமத்து சனி பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சனி பகவான் உங்களோட இடத்துல வந்து உச்சம்ங்க. உங்களுடைய 2ஆம் இடத்த தான் குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்குறார். குழந்தை வரவு, குவா குவா சத்தம் எல்லாமே ஆடி மாதமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எதிர்பார்த்து ஒரு 4 வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு கடவுள் கொடுக்கட்டுமே. எந்த மாதம் கொடுத்தா அனுகிரகம் கொடுத்தா என்ன, நமக்கு தேவை வாரிசு. நம்ம வந்து நமக்கு பிரச்சனை தீரணும். அதே போல் துளாராசிக்காரங்க எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லா ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குருவருளும் திருவருளும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு படிப்படியான உயர்வை கொடுக்கும். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்ளுங்க. எடுத்த காரியம் எல்லாமே ஜெயமாக கொடுக்கும். உங்களுடைய பேச்சிலேயே ஒரு பக்குவம், ஒரு நளினம் ஏற்படும். பெரியவங்களை மதித்து எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு நியாயமாக நடக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமான விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கறக்கு அம்பாள் தேவி, பார்வதி தேவியிலேருந்து, துர்க்கை அன்னையிலேருந்து, மகாலட்சுமியிலேருந்து உங்களுக்கு அள்ளி வழங்குறதுக்கு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னா பணவரவு, தனவரவு எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். பணம் இல்லைங்க நான் கஷ்டப்படுறேங்கலாம் துளாராசி எப்பயுமே சொல்லாது. எப்பயுமே உழைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயற்கையிலே உண்டு. நான் ஒரு உழைப்பாளிங்க, நான் வந்து கஷ்டப்படாமல் இருப்பேன் அப்படிங்கிறதே வராது. உழைப்பாளிங்கிற எண்ணங்கள் தான் வரும். ஓடி ஓடி உழைக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எதுக்குமே சலிச்சிக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்கள் இடத்துல தான் உச்சம். ஆட்சி பீடத்தை அமைக்கிறதோ, உங்களுடைய அப்பா தந்தை வழி, பாட்டன் வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் என்ன ஏதுன்னு இப்போ ஆலோசனை பண்ணக்கூடிய அமைப்பு. ஆடி 18க்கு அப்புறம் பிரமாதமான ஒரு விஷயங்கள், புதிய வரவு இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. பண சேர்க்கை உண்டு, பொருள் சேர்க்கை உண்டு, ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத துளாராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனாலே உங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும். அந்த பார்வைக்கு அவ்வளோ விசேஷம். ஸோ பார்க்கக்கூடிய அமைப்பிலும் கேட்கக்கூடிய அமைப்பிலும் ஒரு கௌரவம் வரும். உயர்வான ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய இதுக்கான முயற்சிகள் போடுங்க. எப்பயுமே நீங்கள் சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக போய் உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய துரிதப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். நல்ல கிரகங்கள் நல்ல விஷயத்தை கொடுக்கறக்கு மாதமாவது, ஆடியாவது, ஆவணியாவது எல்லா மாதமே நீங்கள் உழைப்பை கொடுக்கும்போது அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வரவு உண்டு. செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக வச்சுக்கோங்க. அதிக முதலீடு போட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா ஆடி மாதம் நீங்கள் வழிபாடு அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்காரங்க நம்ம வெவ்வேறு விதமாக சொல்லிகிட்ருக்கோம். ஆனாலும் இந்த மாதம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வாஸ்து, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடை வந்து கொஞ்சம் சரிபடுத்தணும், அல்லது மாடியில் ரூம் போடணும், இது மாதிரி நிறையா இருப்பீங்க. வாஸ்து பூஜை வருதுங்க இந்த மாதம். அந்த வாஸ்து பூஜையை வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தோட வந்தாலும் அது வந்து ஒரு நிறைவை தரக்கூடிய அமைப்பை தரும். அதனால் வாஸ்து நாளான இந்த ஆடி மாதம் நீங்கள் வாஸ்து பகவானை வழிபாடு எடுக்கவும், உங்களுடைய வாசப்படியில் வந்து மஞ்சள் குங்குமம் பச்சரிசி வச்சு ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒன்று வீட்டில் செஞ்சு உங்களுடைய வீடு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. கரெக்டாக அந்த வாஸ்து நேரம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் கேட்டுக்குங்க. அப்போ உங்களுடைய வாஸ்து குற்றம் துளாராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் சரியாகக்கூடிய அமைப்பில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ராசிக்கு வேறு விதத்தில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை செஞ்சுக்குங்க. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, அஷ்டலக்ஷ்மியோட அஷ்டோத்திரமெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக துளாராசிக்கு சிறப்பாக இருக்கும். ஆனந்தமான மாதமாக இந்த ஆடி மாதம் மாறும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விருச்சிக ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பான மாதமாக ஆடி மாதம் இருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பாசம், பந்தம், வீட்டில் இருக்கிறவங்களுடைய சொந்த பந்தம், எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும், போராடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து ரொம்ப ஒரு வருஷமாகவே உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு எப்படி இருக்கும், ஆடி மாதம் கழிச்சாது நமக்கு விமோச்சனம் கிடைக்காதா, இப்படி பல பேர் பல சிந்தனையில் இருப்பீங்க, நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இதற்கெல்லாம் சரியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் நீங்கள் அது பெண்களுக்கு தான் மெயினாக நம்ம பலாபலம் நிறைய வந்து ஆடி மாதம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ பெண்கள் எல்லாமே புதிய முயற்சிகள் செய்கிறதுக்கு, புதிய விஷயங்கள் செய்கிறதுக்கு, நட்பு வட்டாரங்கள் நல்ல
நல்லபடியாக வரும். உங்களுக்கான புது வரவு உண்டு. உங்களுடைய பண விஷயம் கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, பணம் பெருகக்கூடிய அமைப்பு. என்ன மேடம் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களை பார்க்குறாருங்க. அப்போ கோடி நன்மை அல்லவா? அப்போ குரு என்ன பண்ணுவார்? நல்ல தனத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. அப்போ விருச்சிகத்தை வீட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது திருமணம் ஆகலை, அல்லது பல சௌகரியங்கள் இதாக இருக்குது, எனக்கு உடம்பு தொந்தரவு இருக்குது, அறுவை சிகிச்சை வரையும் சொல்லிட்டாங்கங்க, எனக்கு கிட்னியில் பிரச்சனை, எனக்கு ஸ்டோன் இருக்குமோ, இது மாதிரி வயிறு சார்ந்த உபாதைகளோ அல்லது வைரல் ஃபீவர், இது மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எதனால் அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்தாலும் இது மாதிரி வம்பளை கொண்டு விட்டுரும். அப்போ வம்பளை நம்மளே விடுறோமா, நம்மளே தான் கஷ்டப்படுறோமா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே கிரகத்துடைய அமைப்பு தாங்க. அப்போ கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வச்சு நம்ம கொஞ்சம் பயன்பட்டுக்க வேண்டியது. அப்போ குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு படிப்படியான கஷ்டங்கள் நீங்கும், வருத்தம் இல்லாமல் இருக்கலாம். மாணவ மாணவிகள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க. இனிமேல் கொஞ்சம் புத்தியில் ஏறும், ஞாபக சக்தியெல்லாம் பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இயற்கையில் இருக்குது. எப்பயாவது முன்கோபம் வரும். இந்த அனுஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு முன்கோபம் விட்டுருவாங்க. அப்புறமே சரி வா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சங்க. அப்போ ஒருத்தங்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஒருத்தங்கிட்ட ஆதரவு கிடைக்காதா, அனுசரணை கிடைக்காதா, இப்படி மனசை போட்டு ஒலட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எனக்கு நல்லா இருக்கமா மேடம், குரு வேற பார்க்குறாருங்கிறீங்க, பணம் வருதுங்கிறீங்க, நல்லா நிறைய பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய செயல்பாடுகளையும் இருக்கணும். யூஸ்வலாக என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கரெக்டாக இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகன் வழிபாடுங்க. அறுபடையில் ஒரு முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. பழனியாக இருக்கலாம், அல்லது திருத்தணியாக இருக்கலாம். இப்போ திருத்தணிலாம் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருங்க. பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதம் திருவாவினன்குடி அப்படிங்கிறது பழனிக்கு கீழ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன். இந்த முருகனை போயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, என்ன பிரச்சனையோ அல்லது எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் சுண்ண துண்டு போட்டுட்டு நல்லா விபூதி பட்டை போட்டு, முருகா அப்பனே எனக்கு நல்லதாக கொடு, நல்ல விஷயத்தை கொடு, நல்லபடியான என்னைய வச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஆடி மாதம் நல்ல ஒரு விஷயத்தை மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தனுசு ராசி நேயர்களே, குருவுடைய இடமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடம்தான். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 3 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலாபலன் கொடுக்குங்க. இப்போ மூலத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, அதே போல் பூராடத்துக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா உத்திராடத்துக்கு. இப்போ இதெல்லாம் எதனால் இதை சொல்கிறேன்னா, 9 பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் பிரவேசிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால நம்மளுடைய ராசி எதுவாக இருந்தாலும் நட்சத்திரமும் நாளும் கண்டிப்பாக பேசும். ஆடி மாதம் எல்லாமே என்னதுங்க, ஆண்டாள் தாயார் வழிபாடு எடுக்கிறது, அம்மனுக்கு வழிபாடு எடுக்கிறது, இதுபோல் பல விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு மாற்றத்தை கொடுக்குமா? இந்த மாதம் நம்ம என்ன ஒரு விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம், எனக்கு பார்த்திங்கன்னா பெரிய சட்ட சிக்கல் இருக்குதுங்க. குரு இப்போ 8ல் வேற போய் மறைஞ்சிட்டார் கடகத்தில். உச்சம் பெற்று மறைஞ்சாலும் அது மறைவு தானங்க. அப்போ பிரச்சனைகளை கொடுங்க. உங்களுடைய அதிபதி அங்கே போய் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்போ சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர், அவதூறு, அப்புறம் கௌரவ குறைச்சல்கள், சின்னதாக உங்களுக்கே ஒரு களைப்பு, எப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஓய்வு தேவை அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். அல்லது ஒரு நல்லா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கலாமா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் வரும். இதெல்லாம் இந்த மாதம் வருங்க. அப்போ ஆடி மாதம் அப்படிங்கும்போது அந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் என்ன இருக்கார்? ராகு இருக்கார். அப்போ ராகு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓடுங்க, இன்னும் கொஞ்சம் தேடுங்க அப்படிங்கிற ஆசையை ஊட்டிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். அவள் 3ஆம் பார்வையாக தானே ரிவர்ஸில் பார்ப்பார். அப்போ அது என்ன பண்ணுவார்? தட்டி எழுப்பிக்கிட்டே நீ ஓடு, இதை போய் தேடு, இந்த வேலையை போய் பாரு, இன்னும் கொஞ்சம்
அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை எடு அப்படிங்கிற ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ராகு தான். அப்போ அந்த யோசனை அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் பிரயாணம் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக போங்க, கவனமாக வாங்க. குழந்தைங்களெல்லாம் எழுப்பிடுங்க. இப்போ எனக்கு என் பையன் வந்து மூல நட்சத்திரங்க, என் பொண்ணு வந்து பூராட நட்சத்திரங்க, இப்படிலாம் இருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு தனுசு ராசின்னு தானே வரும். அப்போ அந்த குழந்தைங்க அது மாதிரி பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து எழுப்பி விட்டு உட்காந்து படிக்க வைக்கிறது, நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து உதவி பண்ணுறது, அவங்களுக்கான ஞாபக சக்திக்காக இந்த பாதாம் பருப்பு, வல்லாரக்கீரை இது மாதிரி நம்ம கொஞ்சம் கேர் எடுத்தால் அவங்க நல்லா படிப்பாங்க. அப்போ குரு வந்து 8ல் இருக்குங்க மேடம், இந்த மாதம் பாருங்கள் ஆடி மாதம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மாதமுமே படிக்கணும். படிக்கிற குழந்தை எங்கே இருந்தாலும் படிக்கும்பாங்க. அப்போ நிறைய இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன்லாம் வச்சுருக்கறனால என்னென்னா நிறைய புத்திமதியை சொல்லக்கூடிய, நேரத்தை வீணடிக்காத, நேரத்தை டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும் குழந்தைங்க அப்படின்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்ல வைக்கணும். அதே போல் நம்ம இப்போ 8ல் மறைஞ்சிருக்கனால தான் இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லலாம். ஏன்னா ஹயக்ரீவ மந்திரம் அப்படிங்கிறத வந்து பெருமாள் கோயிலில் வந்து தான் நமக்கு வந்து ஹயக்ரீவர் இருப்பார். அப்போ வந்து என்ன செய்யணும், அந்த மாதிரி நம்ம மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது சரஸ்வதி நமசுப்யம் அதுவும் சொல்லலாம். அப்போ காயத்ரி தேவி வந்து எவ்வளோ விசேஷமோ சரஸ்வதி தேவிக்கும் ஒரு உன்னதமான விசேஷ அமைப்பு உண்டு, புத்திசாலித்தனம் உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுமே அறிவுபூர்வமான கடவுளை வேண்டி அதை மாதிரி நம்ம வழிபாடு எடுக்கும்போது இப்போ ஞானானந்தமயம் தேவ நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஷ்மகை அப்படி சொல்லுவோம். அப்போ ஹயக்ரீவருடைய மந்திரத்தை நீங்கள் 48 அல்லது 108 வந்து மஞ்சள் நூலில் வந்து கோர்த்து ஏலக்காய் மாலை போட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு வழிபாடு எடுங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ படிக்காத குழந்தைங்க படிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இப்போ நான் காலேஜில் வந்தோடனே நல்ல ஸ்பீடாக படிப்பாங்க. அப்போ அந்த 8ல் இருக்கிறதுனால என்னாகும், அது கொஞ்சம் மந்தமாக +2 வரையும் சூப்பராக படித்தாங்க, காலேஜுக்கு வந்துட்டு ஸ்பீடு குறைஞ்சிருச்சுங்க அப்படிம்பாங்க. அப்போ புத்தியை தடுமாற்றத்தை எல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி கடவுளை நம்ம வழிபாடு எடுக்கும்போது அப்போ ஹயக்ரீவர் உங்களுக்கு நல்ல அறிவு, நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆடி மாதம் உங்களுக்கான தனுசு ராசிக்கான வழிபாடு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி வருது, அந்த நவராத்திரியில் குழு வச்சாங்கன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க. இன்றகோல பெருமாள் உங்களுக்கு விசேஷமான அமைப்பு. விஷ்ணு சரசர நாமம் கேட்டுட்டு வாங்க. குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ வியாழக்கிழமை போயிட்டு மஞ்சள் வஸ்திரமும் சுண்டக்கடலையும் வச்சு நம்ம முல்லைப்பூ வைத்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக ஆடி மாதம் உங்களுக்கு பல விஷயத்தை அடிக்கல் போடக்கூடிய விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகர ராசி நேயர்களே, இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மகத்துவமான மாதமாக நமக்கு மங்களகாரியம் நடக்கிறதுக்கு ஏதாவது விசேஷ அமைப்பு உண்டா அப்படிங்கிற கொஞ்சம் கேள்வியெல்லாம் நிறையா இருக்குங்க. ஏன் அப்படின்னா 7.5 சனியில் அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, இதெல்லாம் பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க மேடம். எதுவுமே இந்த மாதம் போகும் அந்த மாதம் போகணும் பொறுத்து நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுறது அப்படிங்கிற ஒரு மன ஆதங்கம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மகரனாவே உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, இப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய முயற்சி எல்லாமே தடையாகக்கூடிய, ஏன்னா தடை கொடுக்கக்கூடியவர் சனிக்கு வந்து அதிகமாக உண்டுங்க. மெதுவாக இருக்கிறது, பைய செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன எப்பயுமே உங்களுடைய விஷயம் நீங்களே கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்டடிங்கிற மாதிரி மெதுவாக ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு தான் நீங்கள் ஒரு இடத்துக்கோ ஒரு விஷயத்துக்கோ நீங்கள் போவீங்க. அப்போ நம்மளுடைய செயல்பாடு திறன் அப்படிங்கிறது வந்து குரு இப்போ பார்க்குறார். அப்போ உங்களுடைய எல்லா விஷயத்துக்குமே கோடி நன்மை அப்படிங்கிறது எப்படிங்க, 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு காரியத்தெல்லாம் ஜெயத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியிருக்கு, நான் இருக்கேன் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்திருக்கார். அப்போ என்னாகும், இந்த மாதம் நீங்கள் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நேர்த்தி கடனோ அல்லது ஆடி மாதம்னால இந்த மாதிரி அம்பாளுக்கு கூழ் ஊற்றுறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுங்களேன். அப்போ நம்மளுடைய காரியங்கள் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக பின்னாடி வர 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 உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது அது உடனே எல்லாருக்குமே பிரார்த்தனை உடனே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம என்ன கர்மா என்ன,
நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம், வாங்கி வந்த வரம் எப்படி, அதெல்லாம் யோசித்து தான் கடவுள் கொடுப்பார். அப்போ நமக்கு எந்த இடத்துல போய் நம்ம பரிகாரம் செய்கிறோம், எந்த இடத்துல போய் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், எதற்காக வைக்கிறோம், எதனால இதுக்கு நம்ம போகிறோம், எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம ஏதாவது நம்ம இஷ்டத்துக்கு போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்து சரியாகலை அப்படின்னு நம்மளே புலம்பிக்கக்கூடாது. அப்போ ஒரு திட்டத்தோட நம்ம செய்கிறது சரியா அப்படின்னு எப்பயுமே நம்ம ரெகுலரான ஒர்க்கை நம்ம உடம்பை உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அதற்கான பலன் பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம உழைப்பு ஆத்மார்த்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமே நம்ம செய்யக்கூடிய செயல் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு திருப்பு முனையை கொடுத்துரும். இதுவும் நீங்கள் உணரணும். அப்போ மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சாலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமான பார்க்குறதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய போக்கு நிலைப்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ குரு பார்க்கறது நமக்கு ஒரு மெஜாரிட்டியாக இருந்தாலும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது, உங்கள் பேச்சை சரிங்கன்னு கேட்கக்கூடிய அமைப்பு, உங்கள் வீட்டில் புதிய வரவு மருமகள் வரலாம், மருமகன் வரலாம், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதெல்லாம் நீங்கள் வரன்லாம் ஆடி 18க்கு அப்புறம் போய் நீங்கள் பார்க்கலாம். இது நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது. நம்ம இதில் இந்த 30 நாளுமே எதுவுமே செய்யக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ஆடி 18க்கு அப்புறம் என்ன செய்யலாம், வரன் பார்க்க போயிட்டு வரலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஆலோசனை பண்ணலாம். இதில் எல்லாம் தவறே கிடையாது. எல்லாமே இந்த மாதம் பிளான் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் நம்ம அதை செயல்படுத்தலாம். இப்படி நம்ம ஆடி மாதம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வை கொடுக்கும். விவசாயத்துறையில் 3ஆம் இடத்துல சனிங்க ஜலராசியில் சூப்பராக இருக்கும். விவசாயிங்களாம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், நல்ல பயிர் பச்சியெல்லாம் விளையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறுவடை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறேன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் சூரியன் உங்கள் இடத்துக்கு வரும்பொழுது தான், மகரத்துக்கு வரும்பொழுது தான் அது சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா தை மாதங்கிற ஒரு விஷயம் இப்போ எங்கே இருக்குதுங்க, ஆடியில் இருக்குது. அப்போ அந்த தட்சாயினம் உத்தராயண காலம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு சொல்கிறோம்னா 6 மாதங்கள் பிரவேசிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய போக்கு. அப்போ தேவர்கள் இறைவனை எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கணும், இறைவனுங்களோட இப்போ தெற்கு நோக்கி தான் நகர்றாங்கம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எதுனா பெரியவங்க எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐதீகம் எப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும், எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விஷயங்கள் செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வச்சது தான் இதெல்லாம் முன்னோர்கள். அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இத்தனை விஷயங்கள் மகரத்துக்கு இருந்தாலும் நம்ம இன்னும் நிறையா ஜெயிக்கணுங்க. இந்த ஆடி மாதம் நான் என்னம்மா வழிபாடு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக குரு பார்க்கறனால உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இப்போ 2ஆம் தரமாக கூட எதிர்பார்த்துட்ருக்கலாம், செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்ருக்கலாம். அப்போ குரு பார்க்கறனால நீங்கள் நல்ல முயற்சி எடுக்கலாம். முயற்சி நிறைய எடுக்கணும். சும்மா நம்ம குரு பார்க்குறாருன்னு மட்டும் நம்ம அப்படியே உட்காந்துருந்தா கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ உங்களுடைய முயற்சி அதற்கான தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ குலதெய்வ வழிபாடை மகர ராசிக்காரங்க ரொம்ப நல்லா எடுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், அல்லது நீங்கள் பிரதோஷ விரதம் இருங்க. ஏன்னா சிவனுக்காக நீங்கள் சனியோடைய இடம் இது. அப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவானுடைய விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருந்தால் பிரதோஷ காலத்தில் நீங்கள் பிரதோஷத்துக்காக விரதம் இருங்க. இந்த மாதம் நீங்கள் இருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க, அல்லது கேட்டுட்டு வாங்க. மகர ராசிக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கும்பராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? என்னோட ஜென்மத்திலேயே ராகு போயிட்டுருக்குங்க மேடம். அலைஞ்சிட்ருக்கோம், சொல்ல முடியாத ஊர் சுற்றிட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் போராடிட்டு இருக்கக்கூடிய. ஏன்னா ராகு என்னென்னா நிறைய பேராசை அபிலாசை அப்படிங்கிறத கொடுத்துரும். பொதுவாக காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவகம் கும்பம். அப்போ உங்களோட இடத்துலையே ராகு இருக்கிறார். அப்போ இருக்கும் பொழுது என்ன ஆகும், நிறைய அலைச்சல்களை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கும், ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் சிலருக்கு. ஏன்னா நம்மளுடைய ராகு எங்கே இருக்கிறதுன்னு தெரியல ஜனன ஜாதத்தில், அது மாதிரி அமைப்பை கொடுக்கும். 12ஆம் பாவகம் அப்படிங்கிற மகரத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு இந்த கும்பத்துக்கு என்னென்னா நல்லா
தூங்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவ்வளோ நாளாக தூக்கம் இல்லை, அலைச்சல் அப்படி. அப்போ இந்த ஆடி மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, தூக்கம் நல்லா வருதுங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிற உங்களை கற்பனைக்கு எல்லாமே இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விமோச்சனம்னு வச்சுக்கோங்களேன். அலைச்சல்கள் மட்டுப்படும். வீண் பிரயாணத்தில் இதிலெல்லாம் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய, போன மாதம் வந்துட்டு போனீங்களேங்க, அது சரியாகும். அதே மாதிரி இந்த ராகு என்னென்னா வெளிநாடு வெளியூர் தொடர்புலாம் கொடுத்துரும். அதை கண்டிப்பாக அதர் பாஷை பேசக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அன்றைக்கி கேட்டுட்டு இருந்தீங்களா ஜாபு, இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் யாருக்கு வரும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே வரும். மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து நம்ம அந்தளவுக்கு ஒரு விசேஷ அமைப்பில் இருக்குது. அப்பா வழி சொந்தமோ அல்லது பூர்வீக சொத்துலேயோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது ஒரு வில்லங்கமோ அல்லது பணவரவோ தனவரவோ இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் இழுக்கடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து மறையிறாருங்க. அப்போ 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு என்ன ஆகும், உங்களுக்கு பல விஷயங்களை மறைமுகமாக அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதம் பொறுமையாக இருக்கணும். அப்பா வழி சொந்தம் அல்லது அப்பா வழி சொத்துலேயும் சரிங்க. தந்தைங்கிறனால விஷயத்தில் வந்து கொஞ்சம் காரியம் நகர்த்திக்கலாம், காரியம் ஆயிக்குமா அப்படின்னா அது தடையை தான் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் தொடரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ ஆடி மாதம் உங்களுக்கு வந்து கும்பத்துக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதிகமான முதலீடு போடுறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வைங்க. ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாதமே உங்களுக்கு கொஞ்சம் தடையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ராகு வந்து பெயர்ச்சியே ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா ராகு பகவான் என்ன செய்வாருங்க, பொதுவாக நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்கிறோம். அது அந்தந்த மாதங்கள் பொறுத்து ஒரு விசேஷத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கும்பத்தில் அவ்வளோ விசேஷம் இல்லை ராகுக்கு. அப்போ ராகு வந்து வர டிசம்பரில் தான் பெயர்றார். அதுவரையுமே உங்களுக்கு மன உளைச்சலோ அல்லது பயங்கரமான அலைச்சலோ அல்லது வெளிநாடு போய் தேவையே இல்லைங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் விசா கிடைக்கவே இல்லை, பாஸ்போர்ட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரயாணம் சார்ந்து தடையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இது வந்து நம்ம உணர்ந்தால் தான் தெரியும். அவங்கவுங்க வீட்டில் ஒரு சதய நட்சத்திரம் இருக்கலாம், ஒரு புரட்டாதி நட்சத்திரம் இருக்கலாம். இதுபோல் அவங்க நட்சத்திரம் வந்து எப்படி இருக்காங்களோ அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். அப்போ நான் ஆமாங்க அனுபவிச்சிட்ருக்கேங்க மேடம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் நீங்கள் அடுத்த மாதத்துக்கு எடுக்கும்போது இந்த மாதம் நீங்கள் ஏற்பாடு பண்ணினாலும் ஜாதகம் நல்லா பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா குருபலன் இல்லாத ராசிகள்லாம் இருக்குல்லங்க, அதனால் அப்போ இந்த மாதம் நீங்கள் நல்ல குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எடுக்கிறது, அம்பாளுக்கெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, ஏதாவது ஒரு கோயில் வந்து உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் இது மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் சமைத்துக்கட்டு நெய் இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த மீனம் அப்படிங்கிறது வருதுங்க. அப்போ ராகு உங்ககிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது 5 தலை ராகாக படுத்திருக்கக்கூடிய அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஆண்டாள் தேவி அங்கேயே இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ ஏதாவது கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா துளசி, கற்கண்டு, மல்லிகைப்பூ, தாமரை இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஆண்டாள் தாயாரை ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சிட்டு வாங்களேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு வருது. கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன தேடுதல் இருக்குதோ அதெல்லாம் சரிவாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதத்தை தரும். அது வந்து உங்களுடைய ஜனனஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி சரியில்லை, கிரகம் கோச்சாரம் மட்டும் வந்து என்னத்தை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய கட்டங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸை அடையும், மாற்றத்தை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீனராசி அன்பர்களே, காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகம் ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா பல விஷயங்கள் வந்து ஜென்மத்தில் சனி இருந்துச்சு, எப்படா சனி பகவான் கீழே போவார், ஒரு வக்கரம் பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய பேர் வந்து இப்பயே ஜாதகம் எனக்கு அடுத்த மாதம் நல்லா இருக்கா, ஆடி 18க்கு அப்புறம் நல்லா இருக்கா. அப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு, ஏன்னா ஜலராசின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலை ராசி எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீனம் தாங்க. அதுவும் கடல் சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா மீனராசிக்கு இந்த ஆடி மாதம் விசேஷமாக இருக்குங்க.
பொதுவாக கடைசி ராசியாக வரக்கூடிய ஆடி மாதத்துலேயும் நான் பிறந்திருக்கேன். நான் மீன ராசியில் பிறந்திருக்கேன். ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் மேடம், ஒரு ரேவதி நட்சத்திரம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் அனுபவமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் பிறந்தா ரொம்ப அலக்கலைக்குங்க, ரொம்ப கஷ்டத்தை படுத்துங்க. ஏன்னா அது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வருமானத்திலேயோ அல்லது ஒரு கல்வியிலேயோ ஒரு படிப்பில் எதுலையாவது ஒரு தடையை கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உண்மைதான். சில மாதங்கள் வந்து பிறக்கிறது நமக்கு வந்து சில தடைகளை கொடுக்கும். ஆனால் நம்ம கிரகங்கள் நல்ல வலிமையாக உச்சம் ஆட்சி இது மாதிரிலாம் பெற்று நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த தடையை வந்து இந்த மாதம் ஒன்றும் பண்ணிடாது. இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஆரோக்கியமான விஷயங்களாக நடக்கும். ஆரோக்கியத்தில் சரியாகக்கூடிய காலகட்டமெல்லாம் இனிமேல் வரப்போகுது. சிலவங்களை கண்ணு கெட்டு நான் வரையும் காணல் நீராட்டம் இருக்கேங்க, நிறைய கண்ணீர் வடிக்கிறேங்க, ஜென்ம சனி 7.5 சனி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு, கடனை வாங்கி வச்சுருக்கேன், கடன் எப்படி இப்படி ஆச்சரியத்தில் பல லட்சம் ஆயிடுச்சு, காலு வலி மூட்டு வலி இது மாதிரி உபாதைகள் வேறமுங்க, தொழிலையும் சர்க்கிளை இருக்குது, ரொம்ப வந்து சரிவையே சந்திச்சிட்ருக்கேன், சரியான வருமானமே இல்லை, இப்போ ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து புலம்பல்கள் யார் அப்படின்னா மீனத்துக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆடி மாதம் நீங்கள் என்ன செய்யணும், வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கிறது. சில ராசிக்கு வழிபாடே சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கும் அதே தான், நீங்களும் நிறைய வழிபாடு எடுக்கணும். நிறைய அந்த ஒவ்வொரு நாளும் என்னென்ன திதி வருது, என்ன நட்சத்திரம் வருது, என்ன விசேஷம் வருது, இப்போ ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் எல்லாத்துக்குமே நீங்கள் வழிபாடு எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஆடி மாதம் ஃபுல்லாகவே வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் விரதமே இருக்கலாம். பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இருங்க. அந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து குறையுங்க. இப்போ எல்லா விஷயத்தையும் என்னவங்க, ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு வந்து ஆட்டி படைக்கும். அப்போ நம்மளை என்ன ஆகும், நம்ம இது மாதிரி வழிபாடு எடுக்கும் பொழுது அது ஆத்மார்த்தமாக அந்த மாத விசேஷம் வச்சு நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உணரணும். அனுபவத்தில் உணரும் போது தான் இந்த சக்ஸஸுக்கான வேல்யூவே தெரியும். நம்ம பாட்டுக்கு வாயில் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து தெரியும். அதை உணர்ந்தும் போது தான் அவங்க தான் ஆமாம் கரெக்டாக இருந்துச்சு, இந்த மாதம் நமக்கு குழந்தை வந்து 4 வருஷமாக இல்லை, இப்போ நமக்கு ஒரு கடவுள் வந்து கருவை ஒரு முத்தை போட்டிருக்கான் வயிற்றுல, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் அனுபவம் தான். அப்போ அந்த கிரகங்கள் நமக்கு எப்போ வழிவிடுதோ, சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும், நம்ம என்ன நட்சத்திரம் தலையெழுத்தில் பிறந்தனாலும் அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்குமோ அது கரெக்டாக நடக்கும். இந்த பிரபஞ்சமும் நமக்கு கொடுக்குங்க. இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ ஆடி மாதம் மீனராசிக்கு என்னென்ன தேடுதல் இருக்கோ, உத்தியோகம், சம்பள உயர்வு, அதே போல் ஆரோக்கியமான விஷயங்கள், திருமணம், அது மாதிரி சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் பைய தரக்கூடிய அமைப்பில் நீங்கள் பக்குவமாக வழிபாடு எடுக்கணும். இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதே போல் நீங்கள் வெள்ளி வந்து ஏது சொல்கிறோன்னா சுக்கிரன் உச்சங்க. அப்போ மீனத்தில் இருக்கனால உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க அம்பாள் கோயிலில் போயிட்டு வழிபாடு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு, இந்த கேழ்வரகு கூழ் சூரியனுக்கெல்லாம் விசேஷம்ங்க. கேழ்வரகு கூழ் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியமான விஷயம், அது அத்தனை இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த கேழ்வரகு கூழில் வந்துட்டு காரம் போட்டு செய்வாங்க, இனிப்பு போட்டு செய்வாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை காரம் போட்டு செஞ்சு கொடுங்க. பச்சை மிளகா, அந்த கருகாப்பிலை, இது மாதிரி வெங்காயமெல்லாம் கூட கொஞ்சம் அரைஞ்சி போட்டு அதை நெய்வேத்தியமாக 2 வேப்பந்தலையை போட்டுட்டு அந்த சுத்தப்படுத்திட்டு பிரசாதமாக வந்து அதில் ஒரு நமக்குடைய சங்கல்பத்தை வச்சுட்டு அந்த விநியோகம் பண்ணுங்கள். உங்கள் கையால் தானத்தை பண்ணுங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறீங்க, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ பொடிச்சு போட்டு நீங்கள் இனிப்பு அதுவும் வந்து நீங்கள் கூழாக கொடுங்க. உங்கள் கஷ்டம் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு. ஏழை எளியோர் ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு வாங்கி சனிக்கிழமை கொடுங்க. மீன ராசிக்கு அமோகமான கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.